எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்குன்னே கூட சொல்லலாம். எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எந்த வகையில் வந்து இருக்க போகுது அப்படின்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவிகரமாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோபோட்ஸ் வந்து தயாரிக்க போகிறாங்களாம். அது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு உதவிகரமாக இருக்க போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா விதத்துலையுமே சரி அப்படின்னு, அதாவது மனிதர்களுக்கு உண்டான அந்த உணர்ச்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோக்கள் வந்து ஈடுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரோபோட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா $15,000 அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்களாம். ஸோ $15,000 ஒரு ரோபோட்டு. இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களோட உணர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா உறவு கொள்கிறாங்க இல்லையா? அப்படி உறவு கொள்ளும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். சில பால்வினை நோய்கள், எய்ட்ஸ் போன்ற நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு எப்போ தேவையோ அவங்க எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க உணர்ச்சியை வெளிப்படுறதுக்கு, அவங்க செக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேவை. அந்த பார்ட்னர் தான் இந்த செக்ஸ் ரோபோட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்களா. அமெரிக்கா வந்து இந்த செக்ஸ் ரோபோட்ஸை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2040 2050 வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஸ் ரோபோட்ஸ் வந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து விற்பனைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. இது மட்டும் ஆண் ரோபோட் பெண் ரோபோட் அப்படின்ற 2 கேட்டகரியில் வந்து எடுத்துகிட்டு வராங்களாம். இது நிறைய பேர் அவங்க உணர்ச்சியை வந்து வெளிப்படுறதுக்கு விதமாக இந்த செக்ஸ் ரோபோட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. நிச்சயம் சரி, ஒரு மனிதர்கிட்ட வந்து என்ன உணர்ச்சி இருக்குமோ அதுதான் இந்த ரோபோட்ஸ் கிட்ட இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து எதிர்காலத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஆனால் அவங்க தனிப்பட்ட உணர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துறதுக்கு இந்த ரோபோட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நிச்சயம் இந்த ரோபோட்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மாதிரியே வந்து உருவாக்கப்பட்டது. மனிதர்களுக்கு என்ன உணர்ச்சி இருக்கோ அந்த உணர்ச்சி எல்லாமே ரோபோட்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸுக்கு நல்லா வந்து பயன்படும் அப்படின்றாங்க. நிச்சயம் நினச்சி பார்க்கவே முடியல. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த செக்ஸ் ரோபோட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்களே, ஒரு மனிதர்களுக்கு உண்டான உணர்ச்சி அப்படியே இந்த ரோபோட்ஸுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. இது எந்த வகையில் வந்து சாத்தியமாக போகுது அப்படின்றது தெரியல. பொறுத்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.